இந்த மானங்கெட்ட திராவிட மாடல் என்கிற திருட்டு திராவிட மாடல் அரசு அந்த அமைச்சர்களை திமுக அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் ஆவேசமாக கருத்து தெரிவித்துள்ளார். பாரத வரலாற்றிலேயே ஒரு அமைச்சரை நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இந்த மானங்கெட்ட திராவிட மாடல் என்கிற திருட்டு திராவிட மாடல் அரசு அந்த அமைச்சர்களை நீக்கி இருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த குற்றச்சாட்டுக்காக சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது இதே செந்தில் பாலாஜியை துறை இல்லாத அமைச்சர் என்று பொறுப்பில்லாமல் அறிவித்த தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் தலையில் ஒரு கொட்டு வைத்திருக்கிறது. ஆட்சியாளர்கள் என்பவர்கள் ஊழல் செய்யக்கூடியவர்களை, அராஜகம் செய்யக்கூடியவர்களை ஆதரிக்க கூடாது என்பது இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அதை காலம் கடந்து புரிந்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இவருடைய ஆட்சியில பொன்முடி ஆபாசமாக பேசி அந்த அருவருப்பு பேச்சு எல்லா மக்களிடத்திலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி பல்வேறு போராட்டங்கள், அது மட்டுமல்லாமல் அவரை கைது செய்ய வேண்டும் என்று வழக்குகளை தொடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும் வழக்குகளை தொடுக்காமல் இருந்தார்கள். அதற்கும் உயர் நீதிமன்றம் கண்டித்தது. இவ்வளவு ஒரு ஆபாசமா பேசினவர் எப்படி அமைச்சரவையில் வச்சிருக்கீங்க, வழக்கு பதிய வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் வழக்கு பதியப்பட்டது. அப்ப எல்லா நேரத்திலும் ஒரு மாநில மக்களுக்கான அவர்களுடைய மரியாதையை பற்றி கவலை கொள்ளாமல் தன்னுடைய அமைச்சருடைய ஆதாயத்தை மட்டும் கவலை கொள்ளக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சம்மட்டி அடியாக இன்றைக்கு பொன்முடியை நீக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.